ஆனா ரோடு தான் கல்லு கரண்டுமா இருக்கு. எங்களுக்கு கையெல்லாம் உடஞ்சு விழுந்து அப்புறம் எங்க அப்பாவே வைத்தியம் பார்த்துக்கணும்னு வச்சிருக்காங்க. எங்க ஸ்கூலுக்கு போறீங்களான்னு கேக்குறாங்க. போகணும்னு ஆசையாதான் இருக்கு. ரோடு தான் இப்படி இருக்கு. எங்களுக்கு ரோடு போட்டுட்டாங்க. கீழவனார்ப்புல இருந்து பேசுறோம். கீழவனார்ப்புல இருந்து மேலவனார்ப்புக்கு நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அப்படி போகையில என் பாப்பா வந்து ரோடு சரியில்லாம விழுந்து பேக்கோட விழுந்து இடுப்பு தெரிச்சு போச்சுங்க சார். எங்களுக்கு ரோடு மட்டும் போட்டு கொடுங்க, மற்றது கூட எங்களுக்கு வேணாம். ஸ்கூலுக்கு போறதா பிள்ளைங்களாம் ஆடு மாடு மேய்க்க விடட்டுமா, எங்களுக்கு தயவு செய்து ரோடு மட்டும் போட்டு கொடுங்க சார். பிள்ளையெல்லாம் பாவம் டெய்லி விழுந்துட்டு வருதுங்க. சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியம் மேலவனார்ப்பு ஊராட்சியை சேர்ந்த கீழவனார்ப்பு கிராமத்துல இருந்து பேசுறோம். என் பேரு பித்திரை செல்வம். இங்க ஒரு 25 ஆண்டுகளா ஒரு ரோடு போடாமையே கிடந்துட்டு இருக்கு. குண்டும் குழியுமாவும் வெறும் கல்லும் பள்ளம் மேடு பழுகுலியா இருந்துகிட்டு இருக்கு. இங்க பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த கீழவனார்ப்பு மக்கள் ஸ்கூலுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அங்கே கடந்து போக வேண்டியிருக்கு. சரி, இந்த ஸ்கூலுக்கு தான் போக முடியல அப்படின்னா இன்னொரு ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் கடந்து போக வேண்டியிருக்கு. 2 பக்கமுமே ரோடு போடாம 25 வருஷ காலமா ரோடு போடாம அந்த குண்டும் படுகுழியுமா கிடந்து பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த ரோடு சம்பந்தமா இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க இப்போ வந்து ஒரு 4 குழந்தைங்க நேற்று முந்தா நாள் வந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட வந்து டிசி கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா இந்த ரோட தான் காரணம் சொல்றாங்க. இப்போ இவங்க அந்த 4 பேர் போறதுனால அடுத்த இங்க இருக்க கிராம மக்கள் வந்து எந்த பிள்ளைகளும் எப்படி நடந்து போகும்? ஏன்னா ஒரு பிள்ளை எல்லாரும் ஜோடி சேர்ந்து போற அந்த ஸ்கூல் குழந்தைங்க அந்த குழந்தைங்க போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளும் டிசி வாங்குற சூழ்நிலை ஆகிக்கிட்டு இங்க படிப்புக்காகவே இந்த ஊரை விட்டு காலி பண்ற நிலைமை வந்துகிட்டு இருக்குது. நாங்க பல தடவை மனு கொடுத்திருக்கோம் முதலமைச்சர்கிட்டையும். கடைசியா வந்து தமிழக முதல்வர் வந்து சிவகங்கை ரோட் ஷோ வரையில கையாலே மனு கொடுத்திருக்கோம். அதுக்கு எந்த பதிலும் அல்ல. இதுவரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. தயவு கூர்ந்து இந்த மக்களுக்கு, இந்த கீழவனார்ப்பு மக்களுக்கு ஒரு விடுவி காலம் பிறக்கணும்னா இந்த ரோடு போட்டாதான். ஆல்ரெடி இந்த ரோடு இருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சிவராமன் பீரியட்ல போட்ட இந்த ரோடு அப்போ வந்து மினி பஸ் பிளஸ் ஒரு கவர்மெண்ட் பஸ் வேற இதுல வந்தது. காலையில 6 மணிக்கு கொட்டாம்பட்டி போய் பொன்னமராய் திரும்பினது. அந்த பஸ் இந்த ரோடுனால எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த கிழவனார்ப்பு கிராம மக்கள் ஒரு தனி தீவுல வசிக்கிற மாதிரியே இருக்கு. இங்க வந்து மலையை சுத்தி இவங்க வாழ்றாங்க. வயல்வெளியும் மலைப்பகுதியும் இருக்கிறதுனால பாம்பு பூச்சி போட்ட அந்த விஷ சந்துக்களை கடிக்கும் போது இவங்க அவங்கள தூக்கிட்டு போறது கூட விஷம் ஏறுறதுக்குள்ள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும். இங்க இருந்து 12 கிலோமீட்டர் எஸ்புதூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரான்மலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 12 கிலோமீட்டர். இவங்க ஒரு 108க்கு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றது கூட அவங்களால 108 ஆம்புலன்ஸ் கூட இந்த ஏரியாவுக்கு வர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா ரோட்டை தான் காரணம் காமிக்கிறாங்க, அந்த ரோட்ல வர முடியாது அப்படின்ட்டு. ஸோ கட்டில வச்சு தூக்கிட்டு போற நிலைமை ஆகிப்போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைக்கிள்ல போறாங்க, நடந்து போறவங்களும் போறாங்க. போயிட்டு வரும்போது தன்னோட பிள்ளைங்க வந்து பத்திரமா வருங்களான்னு கூட புத்தகங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா அந்த ரோடு கண்ணு தட்டி விட்டு விழுகிறது, சைக்கிள்ல இருந்து கீழே விழுகிறது. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த ரோடுனாலே வந்து கால் ஒடிஞ்சிருக்கு, கை கால்கள் ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் செலவழிச்சிருக்காங்க. பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க அதாவது 60 வயசுக்கு மேல உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ ஸ்டிக் வச்சு நடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாம் கால் பறிச்சிருக்கு இந்த ரோடுனால. பயங்கர பிரச்சனை. இந்த பிரச்சனைய பல முறை நாங்க அரசு அதிகாரிகள்கிட்டையும் மேலிடத்துலையும் பத்திரிகையிலையும் நாங்க கொடுத்திருக்கோம், சொல்லியிருக்கோம், அரசுக்கு தெரியப்படுத்திருக்கோம். இதுவரையும் இந்த ரோடை போட மாட்டேங்கிறாங்க. தயவு கூர்ந்து அரசு இதுல கவனம் செலுத்தி உடனடியா இந்த ரோடை போட்டு கொடுத்து இந்த கீழவனார்ப்பு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தருமாடி அரசு கிட்ட கேட்டுக்கிறேன். பிள்ளை குட்டி எல்லாம் போக முடியல, பெரிய கல்லா இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, அவசரப்படுது. கீழே விழுந்து முட்டி இறந்து காலு இறந்து கை இறந்து வருதுங்க. அவங்களுக்கு தயவு செய்து ரோடு போட்டு கொடுங்க. ரோடு தான் மெயின் ஆகணும். உங்களுக்கு எது வேணுமோ அங்கதான் ரோடு வேணும்.
மெயினா ரோடு வேணும் எங்களுக்கு. முடியாதவங்க ஆட்டாங்க, ஊசி வர போக முடியல, டாக்டர் போக முடியல, எங்கேயும் போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆஸ்பத்திரி போக முடியல, ஒரு தலைவருக்குன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்காது. உங்களுக்கு ரோடு வேணும், தயவு செய்து ரோடு போட்டு கொடுங்க. 108 கொடுத்தாலும் மன்னார்குள்ளே இருக்குது, கீழே மன்னாருக்கு வர மாட்டேங்குது. எங்களுக்கு ரோடு வேணும் கண்டிப்பா. ஒரு பிரசவத்துக்கு கூட போக முடியல, வர முடியல. கால் வலிக்குது, கை வலிக்குதுனால நாங்க 2 கிலோமீட்டர் நடந்து போனாட்டு இல்லைன்னா பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு அனுப்பினாலே நாங்க பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. எப்படா பிள்ளை கீழே வந்து வருமோ, எப்படி வருதுன்னு பயந்துகிட்டு இருக்கலாம். பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குது. அதுக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும், ரோடு போட்டு தரணும்.